கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 வசனங்களை நாம் தியானிப்போம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் படுத்தா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படுத்தா தூங்க போகிறோம். ஒரு சமாதானமான ஒரு தூக்கம் வேணுமா? ஒரு இன்பமான தூக்கம் வேணுமா? நல்லா படுத்து தூங்கணுமா? கர்த்தர் கூட இருக்கணும். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இதயத்தை பார்க்குறார். இதயத்தை பார்க்கும்போது அவர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்றார் அப்படின்னா, மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. வெளியில பார்த்தா நல்லவன் போல காணப்படுவாங்க, நீதிமான் போல காணப்படுவாங்க. ஆனா உள்ளத்திலே அக்கிரமத்தை யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைந்திருக்கிறீர்கள். அப்ப என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நான் உன் இதயத்தை பார்க்குறேன்ப்பா, உன் இதயத்துக்குள்ளே மாயான காரியம், அக்கிரமமான காரியம் நிறைந்திருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது இருக்கக்கூடாது அப்படின்னா, தந்திரமான காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாபமான காரியம் இருக்கக்கூடாது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷனுக்கு முன்பாக நான் நீதிமான், நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லி மேன்மையா பேசிடலாம், மேன்மையா சொல்லிடுவாங்க. ஆனா தேவன் பார்க்கும்போது மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. அப்ப இரவு நேரத்திலே நம்ம ஜெபம் பண்ணும்போது அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த 2 வசனத்தை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். தந்திரமான காரியம் இருக்கா? அக்கிரமமான காரியம் இருக்கா? சில குடும்பத்திலே கணவனுக்கு தெரியாம, மனைவி தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு தந்திரமான சில, அருவருப்பான சில, அசுத்தமான சில, அக்கிரமமான சில, அந்தரங்கத்திலே மறைவான சில பகுதிகள், இது ஏதாவது உள்ள கிடந்துச்சு அப்படின்னா நைட் நேரத்தில் கெட்ட சொப்பனம், நைட் நேரத்தில் தூங்காமல் முழிச்சு உட்காந்துருப்பாங்க, ஆந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. சில குடும்பத்தில் இருதயம் ஃபுல்லாக விஷமாக இருக்கும், தந்திரமாக இருக்கும், அக்கிரமமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும், அசுத்தமான காரியமாக இருக்கும். சில குடும்பத்தில் அப்படி காணப்படும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா நைட்டு படுத்தா தூக்கம் வராது. கெட்ட எண்ணங்கள், செல்ஃபோனில் அடிமையாக இருப்பாங்க, பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மனைவிக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் தவறான தொடர்புகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான காரியங்கள், இதெல்லாம் உள்ள கிடக்கும். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற மாயான காரியம் இருக்கா? அக்கிரமமான காரியம் இருக்கா? அருவருப்பான காரியம் இருக்கா? இதில் ஏதாவது நிறைந்திருக்கா என்பதை
இரவு நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? பயபக்தி உள்ள ஜனமாக இருக்கிறோமா? தேவ பக்தி இருக்கா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோமா? பரிசுத்தவானா வாழ்கிறோமா? நீதிமானா வாழ்கிறோமா? இன்னைக்கு ராத்திரி நம்ம செத்தா பரலோகத்தில் இருப்போமா? நம்ம ஆவியை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன்னா இப்படி தான் நம்ம நைட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசித்து பார்த்தா நலமாக இருக்கும். நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஜெபம் பண்ணால் கூட படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? என்னத்தையா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளையை குறித்து யோசிப்பாங்க, பேரம்பேத்தி குறித்து யோசிப்பாங்க, வாழ்க்கையில் என்னமோ பெரிய எதெல்லாமோ செய்ய போகிற மாதிரி யோசிப்பாங்க. நாளைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சு உயிர் இருந்ததுன்னு உண்டு. அதனால் நைட் நேரத்தில் படுத்து தூங்க போகிறோமா? அப்பா, உமக்கு முன்பாக நான் நீதிமான் இல்லைப்பா, பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா, என் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் கத்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியமாக இருந்தால் அர்ப்பணிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் குறைகள் குற்றம் இருந்தால் மன்னிச்சிருங்க. எங்களை பத்திரமா பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஒரு விஷயம் நினைத்து பாருங்கப்பா. நாங்கள் பாவிப்பா, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த காரியம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. எங்கள் மேலே கிருபையாக இருங்க, எங்கள் மேலே இரக்கமாக இருங்க, எங்கள் மேலே அன்பாக இருங்கப்பா. எங்களுக்காக சொந்த குமாரனை தந்திருக்கிறீங்க. மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? எங்கள் மேலே நினைவாக இருக்கிறீங்க. நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. எங்கள் ஆவி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள வேலடித்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திருத்தாங்க. அதிகால வேலை எழுப்பிடுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும். ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான தீர்காயுசு உம்முடைய தள்ளுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நைட் நேரத்திலே தூக்கம் வராமல் ஜெபிக்கிறாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தர் கூட இருங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தராக இயேசு ராஜா இறங்கி வாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி திட்டமாக வரக்கூடிய ரகசியமான காரியத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையிலே காத்திருந்து ஜெபிக்க துதிக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், செல்ஃபோனில் அடிமையாக கூட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் கற்பதனிக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சந்ததி ஆசீர்வதித்து பழகி பிறகு கர்த்தர் கிருபை செய்யுங்க. மாசமாக இருக்காங்க, அப்பா கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கூட இந்த வாசல் திறந்து கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய காரியத்திலே குறைகள் குற்றங்கள், டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், புள்ளி ஏவலில் பாதிக்கப்பட்டு கள்ள தொடர்பு, சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் போதை அடிமை, மதுபான அடிமை, இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். தேவனர்லி அப்போ பிரேயர் மெடிசன் மூலியமாக யாரெல்லாம் எழுதிருப்பாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவும் போலுமா ஜெபிக்கணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா மண்ணாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனை எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். அப்பா, வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கண்ணீரில் வாழ்கிறாங்க, கடனில் வாழ்கிறாங்க, கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறாங்க. இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகள் உண்டு. நைட் நேரத்தில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், பணம் கொடுத்து வரலை, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. எத்தனையோ காரியங்கள் நெருக்கப்பட்ட சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் ஆசிரியங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thank
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.